அதே யூனிட் 5ல எக்ஸசைஸ் 6 பார்க்கலாம். ஓகே, இது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் வேல்யூவேஷன். ஓகே, சம் முதல்ல படிச்சிடுறேன். ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 3 years பர்ச்சேஸ். ஓகே, ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்னா என்ன மீனிங் பார்த்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயருக்கு ஓகே 100 ப்ராஃபிட் இருக்குது, தென் வெயிட் 1. செகண்ட் இயருக்கு ப்ராஃபிட் 500, வெயிட் 2. தேர்ட் ஓகே, இது மாத்திரமே போகிறோம். இப்போ நீங்கள் இதை நார்மல் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 500 + 600 ஓகே பை 2 = 300 வரும். கரெக்டாக நார்மல் ஆவரேஜ். ஆனால் இந்த மாதிரி க்ரோயிங் கம்பெனி இருக்குல்ல, அப்போ ப்ராஃபிட் இயர் 3ல மேபி 800 வரலாம். அதனால் இந்த மாதிரி சிம்பிள் ஆவரேஜ் ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு வெயிட் கொடுத்துருவாங்க. ஏன்னா எவ்ரி இயருக்கு வெயிட். அப்படின்னா 100 × 1 100. ஓகே, 500 to 1000. இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா 1100 வரும். ஓகே, இந்த வெயிட்ஸ் கூட்டிக்கோங்க. இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் = 1100/3. ஓகே, ரஃபாக 400 வச்சுக்கோங்க. ஓகேயா, ஆனால் சிம்பிள் ஆவரேஜ் போட்டிங்க எவ்வளோ வந்தது? 300 தான் வந்தது. கரெக்டாக, ஏன்னா 600/2. அதனால் ஒரு க்ரோயிங் கம்பெனி இன்னும் நல்ல ப்ராஃபிட்க்கு சான்ஸ் இருக்குன்னா அவங்க ஒரு வெயிட் கொடுத்துருவாங்க ஒரு வருஷத்துக்கும். ஓகேயா, அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சம் பார்க்கலாம். 4 years கொடுத்துருக்காங்க. 2015 ஆரம்பித்து 2018 வரைக்கும் வெயிட் கொடுத்துட்டாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 10,000 ஈக்குவல் டு 24,000 ஈக்குவல் டு 48,000 ஈக்குவல் டு 18 4 72. ஆட் பண்ணிங்கன்னா 0 0 0 10 14 1 8 12 14 15. ஓகே, வெயிட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 4 3 7 9 10. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ஈக்குவல் டு 1,54,000/10. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 15,400. ஓகே, இப்போ குட்வில் என்ன? அட் 3 years பர்ச்சேஸ். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு 3, அதுதான் குட்வில் வேல்யூவேஷன். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 200 1 45 46. ஸோ goodwill equal to 46,200 using weighted average profit method. Okay, yeah. Thank you.